I welcome you to learn English. English tenses மொத்தம் 12 tenses இருக்கு. ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இது பேசிக். ஓகே, இதிலிருந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். டென்சஸுடைய நேம்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதோட அதனுடைய ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ தான் கரெக்டான சுச்சுவேஷனில் அப்ளை பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா verb + ing அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நிகழ்காலத்துக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், கடந்த காலம் பாஸ்ட் டென்ஸ், எதிர்காலமில் சொல்லணும் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது வில் ஷால் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்குது. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்குது. ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னா எதிர்காலத்தில் ஒரு செயல் நடந்துருக்கு. ஸோ ஒவ்வொரு டென்சஸோட ஸ்ட்ரக்சர் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ். இங்கே நான் 4 வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன். சைடில் டென்சஸோட நேம்ஸ் கொடுத்துருக்கேன். 4 வாக்கியங்களையும் படித்து பாருங்கள், தமிழ் அர்த்தத்தையும் படித்து பாருங்கள். தென் ஒவ்வொரு வாக்கியமும் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் டென்ஸுடைய நேம்ஸை ஷஃபில் பண்ணியிருக்கேன், அதாவது இடம் மாற்றி கொடுத்துருக்கேன். கரெக்டான டென்ஸ் நேமை கண்டுபிடிக்கணும். அதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு மட்டும் நான் ஆன்சர் கொடுத்துட்றேன். வி கேவ் தம், இந்த கேவ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு இது பாஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். கிவ் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் கேவ். வி கேவ் தம் ஆல் ரெக்கார்ட் நோட்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் அப்படின்ன உடனே வில் ஷால் வந்திருக்கணும், இங்கே வில் வந்திருக்கு. கண்டினியூஸ் அப்படின்னோடனே லிசனிங், அதாவது verb + ing, will be listening. இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஐ ஹாவ் கிவன், ஹீ ஹேஸ் கிவன், அந்த மாதிரி வரும். அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னாலே ஹேஸ் வரணும், ஹேவ் வரணும். அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்கள், verb + ing. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒவ்வொரு டென்ஸோட ஸ்ட்ரக்சர் நல்லா மனப்பாடமாயிரும். ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ், உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். I welcome you to this channel Syntax. Spoken English videos, English grammar explanation videos எல்லாம் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். அகைன் நான் 4 வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன். ஆப்போசிட் சைடில் டென்ஸுடைய நேம்ஸை ஷஃபில் பண்ணியிருக்கேன், அதாவது ஆர்டர் மாற்றி கொடுத்துருக்கேன். நீங்கள் கரெக்டான ஆர்டரை கண்டுபிடிக்கணும். ஐ ஹேட் கிவன் மணி, இது எந்த டென்ஸ்? அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வில் கம், இது எந்த டென்ஸ்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஷியூராக உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹேட் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். ஓகே, ஐ ஹேட் கிவன், அந்த ஹேடோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் வரும். அப்படி வந்துச்சுனாலே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். ஐ ஹேட் கிவன். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்னது? சாதாரண பாஸ்ட் டென்ஸை விட பெருசு அப்படிங்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் வில் கம். வில் கம், வில் டேக், இந்த மாதிரி வில் ஷால் அதுக்கப்புறம் ஒரு வெர்ப் வந்துச்சுனாலே அது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் தான். ஹி ஹாஸ் பீன் ஒர்க்கிங். ஒர்க்கிங் அப்படிங்கிறது கண்டினியூஸ் டென்ஸ். ஹேஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஹேஸ் பீன் ஒர்க்கிங் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ வாஸ் ட்ராவலிங், நான் பயணம் செய்து கொண்டிருந்தேன், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டிருந்ததை குறிப்பிடுது. அனதர் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், வி வேர் லிசனிங், இது எந்த டென்ஸ்? ஐ ஆம் ரீடிங், இது எந்த டென்ஸ்? ஸோ தமிழ் மீனிங் இருக்குது, ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வி வேர் லிசனிங், வேர் வந்திருக்கு, அது பாஸ்ட் ஃபார்ம். லிசனிங் அப்படிங்கிற வார்த்தை கண்டினியூஸ் ஃபார்ம், அதாவது வேர்போட ing ஆட் ஆயிருக்கு. வி வேர் லிசனிங், நாங்கள் கவனித்து கொண்டிருந்தோம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஆம் ரீடிங், இப்போ நான் ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹீ இஸ் எ ஸ்டூடெண்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அவர் ஒரு மாணவர். ஹீ வாஸ் எ ஸ்டூடெண்ட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் பார்த்து அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். Now look at these 4 sentences. He taught this lesson. அவர் இந்த பாடத்தை கற்பித்தார். They will be watching us. அவர்கள் நம்மை கவனித்து கொண்டிருப்பார்கள். I have taken, நான் எடுத்துவிட்டேன். We went there after they had informed. ஓகே, இந்த வாக்கியங்கள் எந்த டென்ஸில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டான டென்ஸ் ஆர்டரை கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும்.
he taught this lesson. Teach, T-E-A-C-H, கற்பித்தல், கற்றுக் கொடுக்கிறது, டீச் பண்ணுறது. அதனுடைய past form taught. He taught this lesson. They will be watching us. ஓகே, will வந்திருக்கு, அதனால் ஃபியூச்சர். வாட்சிங் அப்படின்ற கண்டினியூஸ் ஃபார்ம் வந்திருக்கு. ஸோ will be watching future continuous tense. நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னாலே ஹேஸ் ஹாவ் வரணும். இங்கே ஐ ஹாவ் டேக்கன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்? இப்போ நடந்து முடிஞ்ச செயல்களை சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அந்த செயல் நடந்து முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அது பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, இப்போ தான் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். வி வென்ட் தேர் ஆஃப்டர் தே ஹேட் இன்ஃபார்ம்டு. இங்கே ரெண்டு டென்சஸ் இருக்குது பாருங்கள். வி வென்ட் தேர் இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஆஃப்டர் தே ஹேட் இன்ஃபார்ம்டு, அந்த ஹேட் இன்ஃபார்ம்டு அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ஸோ நான் முதலே சொன்னேன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே பாஸ்ட் டென்ஸை விட பெருசு அப்படின்னு சொன்னேன். ஸோ வி வென்ட் தேர் அப்படிங்கிறது ரெண்டாவதாக நடந்த ஒரு விஷயம். ஆஃப்டர் தே ஹேட் இன்ஃபார்ம்டு, ஸோ முதல்ல அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ முதல்ல நடந்த செயலை சொல்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால நிகழ்வுகள் இருந்துச்சுன்னா முதல்ல நடந்த நிகழ்வை, முதல்ல நடந்த ஈவெண்ட்டை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். அடுத்தடுத்து நடந்த ஈவெண்ட்ஸை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ஸோ இனிமே உங்களால் ஈஸியாக, அதாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்கள் என்னென்ன டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டென்சஸ் நேம்ஸை பார்க்காம கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா டென்சஸ் நேம்ஸை பார்த்து சொல்லுங்கள். நான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன், ஐ ஆம் ஈட்டிங். அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு, அப்போ நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஈட், நான் சாப்பிடுகிறேன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ ஏட், நான் சாப்பிட்டேன், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஐ வில் ஈட், நான் சாப்பிடுவேன், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபைனல் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஹீ ஹேஸ் டன். இந்த ஹேஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற டன் அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, டூ, டிட், டன். டூ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், டிட் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டன். அதே மாதிரி கிவ், கேவ், கிவன். இந்த மாதிரி ஒரு வேர்ப் லேர்ன் பண்ண உடனே டிக்ஷனரியில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டையுமே சேர்த்து தெரிஞ்சுக்கிறணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஹீ ஹேஸ் டன், தே வில் பி கிவிங் மணி, ஐ ஹேட் வாக்டு, ஹீ வில் ஃபினிஷ். இந்த 4 வாக்கியங்களும் எந்த டென்சஸில் இருக்குது அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே ஹேஸ் வரணும், இல்லைனா ஹேவ் வரணும். ஹேஸ் சிங்குலருக்கு வரும், ஹேவ் ப்ளூரலுக்கு வரும். ஸோ ஹீ ஹேஸ் டன் கரெக்ட்லி, அவர் சரியாக செய்து விட்டார், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். தே வில் பி கிவிங், ஸோ வில் வந்திருக்கு, அதனால் ஃபியூச்சர். கிவிங் கண்டினியூஸ், ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கடந்த கால நிகழ்வு இருந்துச்சுன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நிறைய கடந்த கால நிகழ்வுகள் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நடந்த ஈவெண்ட்டை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஹீ வில் ஃபினிஷ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இந்த வீடியோவில் டென்சஸுடைய நேம்ஸ் தெரிஞ்சுக்கிறதோட டென்சஸுடைய ஸ்ட்ரக்சர்ஸும் உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களால் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டென்சஸ் அப்ளை பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.